இன்னைக்கு நம்ம திருமங்கை ஆழ்வாரோட கதையை பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் ஆனப்புறம் அவர் நல்லா பாடினார், பெருமாள் பக்தர் ஆயிட்டார், அது வேற. ஆனால் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரோட அந்த அவரோட பாடல்கள் அவர் பாடினது அதுக்கு முன்னாடி அவர் இருந்தது, அதுக்கு முன்னாடி இருந்த இது வரைக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன அது வரைக்கும் பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி அவர் திருமங்கை ஆழ்வார் கல்லர் இனத்தை சேர்ந்தவர். கல்லர் இருந்தது அது ஒரு அந்த கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர் தான். கல்லர் பிற்படுத்தப்பட்ட கூட இல்லை, ஒரு மாதிரி அரிஜன் இதுதான். அது கல்லர் இனத்தை சேர்ந்தவர். திருக்கரையலூர்னு ஒரு ஊர், கரையலூர்னு பேரு. அப்புறம் இப்போ அது குறையலூர்னு அந்த பேர், அதோட பேர் மாறிடுது, கரையலூர்னு அதோட பேரு. அந்த காலத்தில் வைஷ்ணவர்கள் அதிகம் வாழ்ந்த இடம் அந்த திருக்கரையலூர்ன்றது. நான் ரங்கநாதெல்லாம் போயிருக்கோம். நான் ரங்கநாதன், வீரராகுல், விஜயகுமார் எல்லாம் ஒரு தரம் போயிருக்கோம். காவலம்பாடியில் போய் சுந்தரராஜன் ஒருத்தரோட வீட்டில் எல்லாம் தங்கி ஒரு நாள் நைட்டு ரொம்ப எங்களோட அனுபவங்களே தனி. நாங்கள் எல்லாம் போனோம், அந்த திருக்கரையலூருக்கும் போனோம். பஞ்சநரசிம்ம கஷேத்திரமும் அங்கே தான் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இதில் இந்த இடத்தை சேர்ந்த அக்காலத்தில் வைஷ்ணவர்கள் அதிகம் வாழ்ந்த இடம் அது. அதனால வைஷ்ணவ சேர்ந்த வைஷ்ணவ பாரம்பரியத்தை சேர்ந்த அலைநாதர்ன்ற ஒரு கள்ளர், அவரை அந்த அப்படின்ற அந்த ஒரு அவர் வைஷ்ணவத்தை சார்ந்தவர். வைஷ்ணவரை சோழராஜா அந்த அந்த இடத்துக்கு, அந்த கரையலூர் ஏரியாவுக்கு நிர்வாகியா போடுறார். அவரோட ஒய்ஃபு பேர், அவரோட மனைவி பேர் அல்லித்தரட்டுன்னு பேர். இந்த அவருடைய மனைவி பேர் அல்லித்திரட்டின் பேரு. இந்த அலைநாதர் அல்லித்திரட்டு தம்பதியின் மகன் தான் நீலன்னு ஒரு பிள்ளை. அவர் சோழ அரசுல சிற்றரசு வழி வந்தவர். அவர் சோழ அரசின் சிற்றரசு வழியில வந்தவர் அவர். அந்த இதனால நீலன்ற அந்த தம்பதியை அல்லித்திரட்டு மலை அலைநாதர் ஒரு திருக்கரையில் அந்த ஊர்ல இருந்தாங்க இல்லையா, அந்த ஊர் ராஜாவா இருந்தாங்க இல்லையா, சிற்றரசு தானே, அந்த ஊர் பரிபாலனம் பண்ணவங்க. அதனால அவங்களோட பிள்ளை இருந்ததுனால அந்த இதை இவரும் பண்றாரு. இவரோட வீர பயிற்சி இருக்கு, இவரோட ஸ்மார்ட்னஸ், இவரோட அந்த வேகம், அதையெல்லாம் பார்த்த உடனே ராஜா என்ன பண்றான், இவர நிர்வாகத்தை பார்த்து வீரத்தை கண்ட ராஜா இவரை தனக்கே படைத்தளபதி, சோழ நாட்டு படைத்தளபதியா நியமிச்சிடறான். ஆக சோழ நாட்டுக்கு படைத்தளபதியா இருக்காரு திருமங்கை ஆழ்வார், நீலங்கிற திருமங்கை ஆழ்வார். அவருடைய கரிகாலன்னு ஒரு பேரு. என்னன்னா அவருக்கு எதிர சண்டைக்கு வந்தவன் மீண்டு போகவே முடியாதான். அவர்கிட்ட சண்டைக்கு வரவனுக்கு கொஞ்ச நேரம் சண்டை போட்ட உடனே யம பயம் வந்துருமா, அதான் காலன்றது. கரிகாலன்னா அதான் யம பயம் வந்துருமா, செத்துருவோம் நிச்சயம் இவங்கிட்ட அடிபட்டு சாகதான் போறோன்ற எண்ணம் வந்துருமா. அந்த மாதிரி ஒரு வீரதீரத்தை காட்டக்கூடியவர் அவர். அதனாலதான் அவரை சோழராஜா என்ன பண்றாரு, தாங்க படை தளபதியா நியமிச்சுக்கிறார். இப்படி திருமங்கை மன்னன் நீல கரிகால் என்ற பெயரை மாற்றி இவரை இவரோட நீலன்ற பெயர் கரிகால் என்று அந்த பேரை மாத்தினார். எதிர இருந்தவனை பயமுறுத்தினால எதிர்க்கவன் பயந்து யம பயம் ஏற்பட்டதால ஒரு கரிகாலன் பிறந்து. இது அப்படியே இருக்கட்டும். இவர் இப்ப கரிகால் என்று சோழ மன்னன், சோழ நாட்டு தளபதியா இருக்கார். சோழ நாட்டு தளபதியா இருக்கிற இவருடைய திறமையை பார்த்து இவரை அந்த சோழ நாட்டில் அந்த திருவரங்கம், அந்த திருச்சி அந்த மாகாணத்துக்கு இவரை ராஜாவா போட்டுருவார். இது எப்படியே இருக்கட்டும். இவர் இப்படியாக திருமங்கை மன்னன் சோழ ராஜாக்களோட சிற்றரசனா திருவரங்கத்துல ஆண்டுன்னு வர்றார். இதுக்கப்புறம் கபில முனிவரும் அஷ்டாவக்கரம்னு ஒரு முனிவர். அஷ்டாவக்கரம்னா, அஷ்டம்னா 8, வக்கரம்னா கோணல். அஷ்டாவக்கரம்னா 8 கோணல் இருக்குமா உடம்புல. அந்த மாதிரி ஒரு முனிவர் பார்த்தாலே ஒரு அசிங்கமா இருக்குமா, பயங்கர உடம்புல 8 கோணல் இருந்தா எப்படி இருக்கும். அதனால அஷ்டாவக்கரம்னா மிகப்பெரிய முனிவர், ஞானி. கபில முனிவரும் அஷ்டாவக்கரனும் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக அந்தரியாம ஆகாய ரூபமா போயிட்டு இருக்கும்போது இவங்க போறத பார்த்து ஒரு தேவகன்னிகை என்ன பண்றா பத்தி இவங்க பார்த்து, ஐயோ என்ன இந்த முனிவர் இத்தனை கோணலா இருக்காருன்னு சொல்றா பாருங்க, ஒரு மாதிரி கேலி பண்றா பார்த்தீங்களா. இது
கபில முனிவர் காலில் விழுந்துருது. அஷ்டாவக்கரன் ஒன்றும் சொல்ல, அஷ்டாவக்கரனே பயங்கர கோபக்காரன். கபில முனிவர் காலில் விழுந்துருது. உடனே கபில முனிவர் கோபம் வந்துருது. நீ வந்து பூலோகத்தில் போய் நீ மாநில பெண்ண பிறந்து நீ பூலோக இதையெல்லாம் அனுபவி. இனிமே உனக்கு இங்க நீ தேவ கொஞ்சியா இருக்க முடியாது. சாபம் கொடுத்துற. சாபம் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ற, கெஞ்சிறான் என்னோட சாபத்துக்கு விமோசனம் என்னன்னு. சரி நீ போய் பூமியில அவதாரம் பண்ணி இரு. அங்க ஒரு சிற்றரசன் வருவான். அவனை வந்து அவன் மனசை மாத்தி அவனை வந்து தெய்வ சிந்தனை அவன் மனசுல உண்டு பண்ணி அவனுக்கு தெய்வ கடாட்சத்தை உண்டு பண்ணு. அவனை வந்து ஆன்மீக வழியில வைஷ்ணவ பெருமாளை சேவிக்கிற மாதிரி வைஷ்ணவ இதுல வந்து அவனை வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் அவனை இழுத்து விட்டு அவனை அந்த வைஷ்ணவ சாமி இது வாழ்வார்ல வைஷ்ணவ பாத்திரம்னு சொல்லி வைஷ்ணவ மேல பெருமாள் மேல பக்தி செலுத்துற மாதிரி அவனை பண்ணிட்டு அவனை பண்ணி முடிச்சான்னா நீ இந்த பூலோகத்தில் உன்னுடைய கடமை முடிஞ்சிடும், நீ மறுபடியும் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுற. ஆக அந்த பெண்ணு அவள் என்ன பண்ற, அந்த சாபத்தை பெற்று நேராக கீழே வந்து குமுதவல்லின்னு ஒரு பேரோட பிறந்திருக்கான். பிறந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கான். பேரோட பிறந்திருக்காங்க. குமுதவல்லின்ற பேர் தான் பேரை ஒழியும். அழகான அழகு, சொட்டு அப்படியே அந்த சொட்டுன்றாங்களே அழகு, அந்த மாதிரி அழகு. அவள் பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே மயங்கிடுவாங்க. இந்த சூழ்நிலையில திருமங்கை மன்னனும் அவளோட இதுல மயங்கிறான். அவளோட அழகை பார்த்த உடனே மயங்கிறார். திருமங்கை மன்னனும் மயங்கிறார். திருமங்கை மன்னன் மயங்கின உடனே அவன் என்ன பண்ண, அவர் என்ன சொல்றாரு, நான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்றார் குமுதவல்லி ஆச்சார். குமுதவல்லி என்ன சொன்னா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டா நீங்க அதுவும் 1000 பேருக்கு சாதம் போடணும். 1000 பேருக்கு 1000 வைஷ்ணவ அடியார்களுக்கு சாதம் போட்டு அவங்க கால் தூளி, அந்த தூளின்னு சொன்னேன் பாருங்க, அதான் கோதூளின்றது இது பாத தூளின்றது அடியாரோட பாதத்துல ஒட்டிட்டு இருக்கிற மண்ணு. அந்த மண்ணை எடுத்து என் தலையில சேர்க்கணும். அப்படியா இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவரும் ஒத்துக்கிறேன். ஒத்துட்டு பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு 1000 பேருக்கு தினம் சாதம் போடுறதுன்னு ஒரு சிற்றரசுக்கு பெரிய வேலை. அது கொஞ்ச நாள் ஆன உடனே அவரால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல, இது போட முடியல, சாதம் போட முடியல. இருக்க கல்லாலாம் கஜானெல்லாம் காலி ஆயிடுச்சு. சோழராஜா கிட்ட வந்து சோழராஜா கப்பம் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டாமலே எல்லா பணமும் இங்கே இதே பண்ணிட்டு இருக்காரு. சோழராஜா வந்து பார்க்குறாரு, இவர் பண்ற கைங்கரியத்தினால இவருக்கு ஊர்ல நல்ல பேர், 1000 பேருக்கு சாதம் போடுறதுனால. அதனால அவரை வந்து தண்டிக்கவும் முடியல. ஆனா இவரோட ராஜா இதை பிடிக்கிறார். இவரை சிற்றரசன்றதை அந்த இதை பிடிக்கிறார். சோழராஜா பிடிங்கிட்டு போயிடுறார். ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, ஏன்னா 1000 பேருக்கு சாதம் போடணுன்ற அந்த குமுதவல்லி ஆச்சாரிட்ட கொடுத்த வாக்கு காப்பதற்காக எல்லா பொருளையும் இழந்து ஒட்டுமே இல்லாத போன அப்புறம் கூட என்ன பண்றாரு, திருடறதுக்கு போறாரு. எங்க பார்த்தாலும் திருடி கொடுத்து அதை வச்சு அந்த 1000 பேருக்கு அன்னதானம் பண்றது, இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சார். ராத்திரியில போய் திருடின்னு வருது. இந்த மாதிரி போனப்பதான் நாகப்பட்டினத்துக்கிட்ட ஒரு புத்த விகாரம், அதுல போய் ஒரு புத்தர் சிலையை தூக்கின்னு வர்றாரு. தூக்கிட்டு வரும்போதுதான் அங்க வந்து தூக்கிட்டு வர வழியில தான் ஆபரணதாரின்னு ஒரு ஊர், ஆவராணின்னு இன்னைக்கும் இருக்கு. நான் ரங்கநாதன் அதெல்லாம் போயிருக்கோம். அதில் விஜயகுமார், நான் ரங்கநாதன், ராகுல் எல்லாரும் போயிருக்கோம். எங்கள் குரூப்பே அதுக்கு போயிருக்கோம். அந்த கோவிலில் அந்த ஆவராணியில் ஆபரணதாரி அது பேர். இந்த ஆபரணதாரிக்கு போய் அங்கே நாங்கள் அந்த ஆபரணதாரி கிட்ட கொடுத்து வரும்போது அவருக்கு அந்த தடை ஏற்படுறது. அதுக்கு ஒன்று இருக்கு, தூங்காமரம், ஊரா கிணறு, அது காயாக மகிழ்னு ஒரு இது இருக்கு. அதை நான் அப்புறம் சொல்றேன். அந்த மாதிரி கொள்ளை எடுத்துட்டு வந்து அதை கொண்டு சேர்க்கிறாரு. அந்த கதையை நான் இன்னொரு நாள் தனியாக சொல்றேன். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றாரு, இவர் கொள்ளை எடுத்து கொண்டு சேர்க்கறத வந்து பெருமாள் வந்து இவரை வந்து இப்படியே விடக்கூடாது, இவருக்கு புத்தி வைஷ்ணவத்தை விட்டு வேற மாதிரி போறது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு, இவர் போய் ஒரு நாள் அந்த மங்கை மடம்னு ஒரு இடம் இருக்காங்க, வரதராஜபுரம்னு அந்த இடத்துல. இப்போ நாங்கள் அந்த வரதராஜபுரம் நாங்கள் எங்கள் குரூப் போனப்போ அந்த வரதராஜபுரத்துக்கெல்லாம் போய் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து வேடுபரி உற்சவம்னு இப்பயும் நடக்கும். வேடுபரின்னா என்ன, வழி திருடு. வேடுபரின்னா பறிக்கிறதுனாலே பிடுங்கிறது தானே. வேடுபரின்னா மாறு வேஷத்துல போய் பிடுங்கிறது. அந்த இடத்துல பெருமாள் வரார். பெருமாளும் மகாலட்சுமியும் அப்போ ஒரு கல்யாண உற்சவத்துக்கு போயிட்டு வர மாதிரி எல்லாம் நல்ல இதோட வரார். வரும்போது இவர் போய் மறிக்கிறார். மறிச்சா அவகிட்ட இருக்க அந்த நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறார். எல்லாத்தையும் பெருமாளை ஊற்று அந்த ஒரு துணியில வச்சு அதில் போடுறார். எல்லாத்தையும் துணி மூட்டையை கட்டிடுறார். ஆனால் அந்த மூட்டையை ஒரு ஆள் தூக்க முடியல. ஒரு ஆள் அந்த மூட்டையை தூக்க முடியல. ஏன்னா பெருமாள் ஆவரணங்கள்லாம் அவ்வளோ ஆவரணங்கள் இருக்கு இல்லையா. பெருமாளோட மகாவிஷ்ணு தாலியை அவுக்குறான், அதை வேண்டான்னு விடுறார். காலில் இருக்கிற மெட்டியை கட்டுறார், பல்ல கடிச்சு கட்டுறார்.
பெருமாளோட காலில் இருக்கிற மெட்டி வரல, நீ எடுத்துக்கோன்ற. இவர் என்ன பண்றாரு, குனிஞ்சு பல்ல கடிச்சு பல்லால வாயை கடிக்கிறாரு பாருங்க அந்த மெட்டியை கடிக்குமா. அப்பயே இவ்வளவு நகை இருக்கு, ஆனா இந்த நகையை நம்மளால தூக்க முடியல, இது ஏதோ ஒரு சாதாரண ஆள் இல்லை, மாயம் பண்றான் போல இருக்கு அப்படி இப்படின்னு முதல்ல திட்டுறாரு பெருமாளை. ஆனா அதுக்கப்புறம் புரியுது ஏதோ இவங்ககிட்ட சக்தி இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, கொள்ளையடிச்சதை விடக்கூடாதுன்னு இந்த மெட்டியை கட்டி கொடுங்க. மெட்டியை என்னால கட்ட முடியல, நீயே கட்டி கொண்ட. கீழே விழுந்து அந்த மெட்டியை பல்லால கடிச்சு இருக்கிற. பல்லால கடிக்கும் போது இவரோட அந்த வாயு ஸ்பரிசம் வந்து பெருமாளோட இவரோட தலை வந்து சிரஸ் வந்து பெருமாளோட பாதத்துல படுறது. படும்போது இவருக்கு ஞானம் வருது, இல்ல நம்ம என்னமோ தப்பு பண்றோம்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அந்த மூட்டை கிட்ட எல்லாத்தையும் போட்டு அப்படியே பெருமாளை சேவிக்கிறார். பெருமாள் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து நீ உன்னோட சிறப்பான சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு நீ இன்னும் உனக்கு நீ இப்ப இங்க பூமியில இருந்து ஆட்ட வேண்டிய தொண்டெல்லாம் இருக்கு, எல்லாம் ஊரும் போய் எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. முக்தப்பிராயர்ன்றது இவாழ்ல முக்தப்பிராயர். இப்படியாக இதுதான் உங்களுக்கு வந்து திருமங்கை ஆழ்வாரோட சரிதம். இது வந்து இன்னும் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன், இன்னும் அது ரொம்ப விளாவரியா இருக்கு. நான் சொன்ன இவர் திருந்த கதையெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, தேங்க்யூ.